அம்மா வீட்லேயே அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவோம். இப்போதைக்கு எங்ககிட்ட விதை நெல்லும் இல்லை, காய் எதுவுமே நான் வாங்கவும் இல்லை. எனக்கு அந்தளவுக்கு அப்போதைக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சாமி கும்பிட்டேன். எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். கடவுள் எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்துச்சு நல்லது கொடுப்பாருன்னு. நமக்கு பொங்கல் திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாயந்தரமாக பெசன் நகர் வந்தோம். பெசன் நகரில் வந்து பொங்கல் திருவிழாவை முடிட்டு கொஞ்சம் பாட்டு போட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நிறைய கைண்ட் ஆஃப் மெஜிஷியன்லாம் வந்து அங்கே வந்து இது நடத்திட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சேர் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து கீழே உட்காந்துட்டு பக்கத்துலேயே வந்து விழிப்புணர்வு போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் எப்படி போட்டால் வந்து குழந்தைங்கள லைக் ஆக்டோபஸ்ஸு ஃபிஷ்ஷு எல்லாம் வந்து இது பண்ணணும். அதனால நாங்கள் அதை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஏன்னா இது வந்து ஹிந்தி பாட்டு ஓடிட்டு இருந்ததுனால எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு தமிழ் பாட்டு வரதுக்கு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் பார்க்க போனோம். இது வந்து ஸ்டாச்சு ஆனால் தீரன் தெரியாதனால பாத்தியா பட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா பெருசாக இருக்குமா டாட்டாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் சொல்லிகிட்டு இருந்தானுங்க. நம்ம இதே மாதிரி நம்மளும் குப்பையை எல்லாத்தையுமே டஸ்ட்பினில் போட்டால் நமக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிடிச்ச டைனோசர் அந்த பொம்மை வித்துச்சு. 2 பேரும் ரொம்ப நாளாக அது விஷயம் கேட்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு எப்போதுமே கேட்ட உடனே வாங்கியே தரக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வந்து எங்கே பார்த்தாலும் கேட்டே இருந்தாங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக இருக்கட்டும் நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் எப்போதுமே குழந்தைங்களுக்கு உடனே வாங்கி கொடுத்துருந்தா அதோட அருமையே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேட்ட உடனே எதாவது கிடச்சின்னா குழந்தைங்களுக்கு சில ரிஜெக்ஷனுக்கு வந்து தெரியாமல் போயிடும். கொஞ்சம் கருத்து ஊசி போட்டேன் சாரி. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஃப்ரூட் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போயிட்டோம்.